Good morning, students. 7.1 body fluids, page number 110. The first parallel, last line. This pressure is brought about by the pumping action of the blood, and it tends to force water and small molecules out through the permeable walls of the capillary into the tissue fluid. இரத்த உந்து விசையால் ஏற்படக்கூடிய இந்த இவ்வழுத்தம் நீர் மற்றும் சிறு மூலக்கூறுகளை இரத்த நுண்ணாள சுவர்களின் வழியாக திசு திரவத்துக்குள் செலுத்துகின்றது. நல்லா பார்த்துங்க, இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் இந்த ப்ரெஷர் இருக்குது. இப்போ பிளட் எங்கே இருக்குது? அந்த கேப்லரிஸ்குள்ளே இருக்குது, நுண்ணாளங்களுக்குள்ளே இந்த பிளட் இருக்குது. இந்த பிளட்குள்ளே தான் என்ன இருக்குது? வாட்டர் மற்றும் கேஸஸ் இருக்குது, மற்றும் அங்கே அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய சில பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாம் செல்லுக்குள்ளே போய் சேரணும். அப்போ இங்கே என்னது, அந்த ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பொருட்களை என்னது, அந்த நுண்ணாள சுவர்களின் வழியாக வெளியில் என்ன இருக்குது? திசு திரவம் இருக்குது. வெளியில் என்ன இருக்குது? அந்த திசு திரவத்துக்குள் அந்த நீர் மற்றும் அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள் செலுத்தப்படுது. The volume of fluid which leaves the capillary to form tissue fluid is the result of two pressures. First one is hydrostatic pressure and ancotic pressure. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இரத்த நுண் நாளங்களில் இருந்து கேப்பிலரியில் இருந்து வெளியேறி திசு திரவத்தை உண்டாக்கக்கூடிய திரவத்தின் அளவு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிளட்டு எங்கே இருக்குது? இந்த கேப்பிலரிக்குள்ளே இருக்குது. கேப்பிலரியில் இருந்து அந்த வாட்டர் அந்த மாலிகுல்ஸ் வெளியே வந்து திசு திரவத்தின் அளவை அதிகரிக்குது, திசு திரவத்தை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த திசு திரவத்தை ஏற்படுத்துறதுக்கு இரு எதிர் அழுத்தங்கள் விளைவின் மூலமாகத்தான் திசு திரவத்தின் அளவு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த இரத்த நாளங்களில் இருந்து அந்த திரவமானது வெளியேறி திசு திரவத்தை ஏற்படுத்துது. இந்த திசு திரவத்தை ஏற்படுத்துறதுக்கு இரு எதிர் அழுத்தங்கள் இருக்கிறதுனால தான் அந்த திசு திரவம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. At the anterior end of the capillary bed, the water potential is lesser than hydrostatic pressure inside the capillary bed, which is enough to push fluid into the tissues. The anterior end of the capillary bed. capillary இருக்குது. கேப்பிலரியில் ரெண்டு முனை இருக்குது. ஒன்று என்னது, ஆன்டீரியர், இன்னொன்று என்னது, கேப்பிலரி, இது வீனஸ் எண்ட். இந்த மாதிரி ரெண்டு எண்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பார்த்தோம்னா இந்த ஆன்டீரியர் எண்டில் பார்த்தோம்னா, ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த கேப்பிலரி பெட்டில் பார்த்தோம்னா இந்த வாட்டர் பொட்டென்ஷியல் மீன்ஸ் அது என்னது, வாட்டரோட திறன், பொட்டென்ஷியலாக திறன் இஸ் லெஸர், அங்கே எப்படி இருக்குது, அது கம்மியாக இருக்குது தேன் த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இங்கே நீர்ம அழுத்தத்தை விட அங்கே என்ன இருக்குது, வாட்டரோட நீர்ம திறன் குறைவாக இருக்குது. எந்த இடத்துல? ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த கேப்பிலரி பெட். அந்த கேப்பிலரி பெட்டோட ஆன்டீரியர் எண்டு அந்த பகுதியில் நீர்மத்திறன் குறைவாகவும் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அதிகமாகவும் காணப்படுது. இதனால் அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால which is enough to push fluid to the tissues. அப்போ அங்கே கேப்பிலரியில் இருக்கக்கூடிய அந்த நீர்மமானது அழுத்தப்பட்டு திசுவை வந்தடையுது. நல்லா புரியுதமா? இப்போ எப்படி அங்கே அது கேப்பிலரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்மமானது அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் நீர்ம அழுத்தத்தின் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நீர்மமானது அந்த திசுக்குள்ளே வருது. The tissue fluid has low concentration of the protein than the plasma. இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடில் எது கம்மியாக இருக்குது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டீன், புரதத்தோட கான்சன்ட்ரேஷன் அடர்வு கம்மியாக இருக்குது. எதை காட்டிலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அழுத்தத்தை விட அடர்வை விட இங்கே டிஷ்யூ ஃப்ளூயிடில் இந்த புரதத்தோட அடர்வு கம்மியாக இருக்குது. அட் த வீனஸ் எண்ட் ஆஃப் த கேப்பிலரி பெட், த செகண்ட் எண்ட், த வீனஸ் எண்டு, த வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் கிரேட்டர். இப்போ இந்த பகுதியில் என்னது, திரவ திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்குது தேன் த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அங்கே என்ன இருக்குது, அங்கே என்னது, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரொம்பவும் குறைவாக இருக்குது, நீர்ம அழுத்தத்திறன் குறைவாக இருக்குது. அண்ட் த ஃப்ளூயிட் ஃப்ரம் த டிஷ்யூஸ் ஃப்ளோஸ் இன் டு த கேப்பிலரி பெட். இதனால் அந்த ஃப்ளூயிட் ஃப்ரம் த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அந்த நீர்மமானது ஃப்ளோஸ் இன் டு த கேப்பிலரி. அது கொஞ்சம் எங்கே வருது, கேப்பிலரிக்குள்ளே வருது, அந்த இரத்த நுண் குழலுக்குள்ளே வருது. அண்ட் வாட்டர் இஸ் ட்ரான் பேக் இன் டு த பிளட். இப்படியானது அந்த என்னது, வெளியே செல்லப்பட்ட அந்த நீரானது திரும்பவும் அந்த இரத்தத்துக்குள்ளேயே வருது. அது மட்டும் இல்லாமல் செல்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த